அட்டகாசம் பார்த்தீங்களா, இன்றைக்கி நீங்கள் பார்க்கறது சூப்பரான ஒரு ஜூஸு, ரொம்ப புத்துணர்வு தரும். சூப்பரான க்ரீன் ஜூஸ் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அட்டகாசம் பார்த்தீங்களா, இன்றைக்கி நீங்கள் பார்க்கறது சூப்பரான ஒரு ஜூஸ். நம்ம லைம் ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸுன்னு குடிக்கிறத விட அதில் வந்து மிக்ஸ் ஆகி நம்ம குடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து டயட் பண்ணும்போது நமக்கு நிறையா தண்ணி, லெமன் ஜூஸ் அந்த மாதிரி உப்பு போட்டு தேவைப்படும். இந்த பேலியோ டயட் பண்ணும் போதோ இல்லை சாதாரண டயட் பண்ணும் போதோ ஒன்றும் சாப்பிடாம தலை சுத்தோ இல்லை மயக்கமோ வர மாதிரி இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து லெமன் ஜூஸ் நிறையா கரைச்சி உப்பு போட்டு சாப்பிட்ணும். சுகர் இல்லாதவங்க சுகர் போட்டுக்கலாம். அதில் வந்து நம்ம அதை விட வந்து இந்த லெமன் ஜூஸில் வந்து லெமனை வந்து நம்ம பிழியறதை விட இதை அப்படியே போட்டு அடித்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீடு இல்லாத லெமன் இங்கே விற்கிதுங்க துபாயில். ஊரில் கிடைக்குதான்னு தெரியல, பார்த்துங்க. கிடைச்சா அந்த மாதிரி வாங்கி போட்டுங்க. 3 நெல்லிக்காய், புதினா, லெமனு, ஒயிட் பெப்பர் போட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி கிடைக்காதவங்க பிளாக் பெப்பரே போட்டுங்க தேவைக்கு கொஞ்சோண்டு. இது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு. இந்த கருவேப்பிலை தேவைப்படாது. நான் எப்போதுமே ஜூஸுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துப்பேன், எந்த ஜூஸாக இருந்தாலும். அது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி தேவைக்கு ஐஸ் வாட்டரும் தண்ணியை ஊற்றி உப்பும் பெப்பரும் போட்டு அடித்தா சூப்பராக இருக்கும். குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இல்லை நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி போட்டு அடிங்க. வடிகட்டிட்டு மறுபடியும் நல்லா ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் மொத்தம் 3 கிளாஸ் தேவைப்படுறதுக்கு நல்லா போட்டு அடித்து வடிகட்டிடுங்க. சூப்பராக இருக்கும். லெமன் சுவை உள்ளவங்க தேவைப்படுறவங்க இன்னும் நல்ல லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒயிட் பெப்பர் கிடைக்கலன்னா பிளாக் பெப்பர் போட்டுங்க. சுகர் உப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க பனை வெல்லம் இல்லைனாக்கா இது ப்ரௌன் சுகர் இல்லை தேன் அந்த மாதிரி கலந்து குடிச்சிங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி போட்டு அடிங்க. வடிகட்டிட்டு மறுபடியும் நல்ல ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் மொத்தம் 3 கிளாஸ் தேவைப்படுறதுக்கு அரைச்சி வடிகட்டி கிளாஸில் ஊற்றும். தேவைக்கு ஐஸ் கட்டி போட்டு தண்ணிக்கு பதில் ஐஸ் கட்டி போட்டோம் நீங்கள் அடிச்சிக்கலாம். கூலாக குடிக்கிறவங்களா இருந்தாக்கா சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நாளும் குடிச்சிக்கலாம். நம்ம தலைமுடிக்கும் நல்லது, இளமையாக இருக்கிறதுக்கும். நெல்லிக்காய் தான் நெல்லிக்காயோடைய பயன்கள் தெரியாதவங்க யாருமே கிடையாது. அது தனியாக சாப்பிட்றதுக்கு சம்டைம்ஸ் சில பேருக்கு பிடிக்காது, புளிப்பாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள்.